சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புது துணியெல்லாம் வாங்கிட்டு வராங்க. உடனே அண்ணாமலையும், என்ன முத்து, ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்க, அப்பா தீபாவளி வருது, அது மட்டும் இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் வருமானமும் வந்தது. உடனே எனக்கு வீட்டில் உள்ளவங்க ஞாபகம் வர இப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் என்ன பெரிய வருமானம் வந்திருக்க போகுதுன்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்படியெல்லாம் துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? இல்லை இப்படிலாம் செய்ய மாட்டியே, அதான் கேட்குறேன்னு சொல்ல, அத்தை நானும் இப்போ டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லை, புது பிஸ்னஸ் மூலமாக எனக்கும் நல்ல வருமானம் வருது, அதனால் எங்ககிட்டேயும் பணம் இருக்குத அப்படின்னு சொல்ல, அப்படி பணம் இருந்தால் மாடியில் ரூம் கட்ட வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்காக தேவையில்லாமல் இப்படி செலவு செய்யணும்னு கேட்கும்போது, நீங்கள் தானே அத்தை எப்பயுமே மனோஜ் தான் இப்படியெல்லாம் செய்கிறான்னு உங்கள் பையன் மனோஜை பெருமையாக பேசுவீங்க, நாங்கள் நல்ல பேர் வாங்கணும்னு இப்படிலாம் செய்யலை, ஆனால் பாட்டியும் வருவாங்கன்னு நாங்கள் ஆசைப்படுறோம், பாட்டிக்காகவும் நாங்கள் இந்த புது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஏன் மாமியார் தீபாவளிக்கு வருவாங்களா? அப்படிலாம் அவங்க வரமாட்டாங்க, என்கிட்ட சொல்லாமல் அவங்க எதுக்கு இங்கே வர போகிறாங்க, அப்படி தானேங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட விஜயா கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையும், என்ன விஜயா, என் அம்மா என்ன பார்க்குறதுக்கும் முத்து மீனாவை பார்க்குறதுக்கும் இந்த வீட்டுக்கு வருவாங்க, என் வீட்டுக்கு எங்கள் அம்மா வர்றதுக்கு கூட நான் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன, எங்கள் அம்மா வரவே கூடாதுன்னு நினைக்கிறியான்னு கேட்கும்போது, இல்லைங்க, அத்தை வந்தாலே ஏதாவது பிரச்சனை செய்வாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளிக்கு அத்தை வந்தாங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லுவாங்க, சமைக்க சொல்லுவாங்க, அதனால தாங்க அவங்க வந்தால் எனக்கு தான் பிரச்சனை, மீனா முத்துவை பாராட்டி பேசுவாங்கங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, ஆனால் என்னுடைய நிலமை தான் உங்கள் அம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அதனால தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மனோஜ் மட்டும் இப்படி உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தா ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிற நீ எதுக்கு முத்து கொடுக்குற இந்த பரிசு இந்த துணியெல்லாம் நீ ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கும்போது, இல்லைங்க, மனோஜ் எனக்காக நகையெல்லாம் வாங்கி தருவான், அப்படி இந்த முத்துவால் வாங்கி தர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, முத்துவால் என்ன முடியுமோ அதை நம்ம குடும்பத்துக்காக செய்யணும்னு நினைக்கும்போது அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்தாத, புரியுதில்ல அப்படின்னு கேட்க, வேணும்னா அந்த பொருளெல்லாம் அங்கேயே வச்சுட்டு போங்க, நான் வேணும்னா அதை எடுத்துப்பேன், வேண்டானா அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மீனா, அத்தை உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கணும், இந்த புது துணியை எடுத்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்படலை, இப்படி தான் பேசுவீங்கன்னு தெரியும், எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, இதெல்லாம் யாருக்கு வாங்கினீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்கன்னு சொல்லும்போதே அங்கே ரவியும் ஸ்ருதியும் வந்துடுறாங்க. என்ன மீனா, இங்கே நிறைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க போல், எங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, பரவாயில்லையே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கூட ரவிக்கிட்ட சொன்னேன், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இப்பையும் நம்ம இந்த முறையும் கண்டிப்பாக புது துணியெல்லாம் வாங்கி தரணும்னு, ஆனால் ரவி தான் என் பேச்சை கேட்கவே இல்லை, ஆனால் நான் புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததுக்காக கண்டிப்பாக நானும் எல்லாருக்கும் புது துணியெல்லாம் வாங்கி தருவேன்னு சொன்னதை கேட்டுட்டு விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியா ஸ்ருதி, உன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் எப்படி புது துணியெல்லாம் வாங்குவேன்னு உனக்கு தெரியும்ல, அதனால் எனக்காக கண்டிப்பாக நீ நிறைய செலவு செஞ்சு தான் புது துணியை வாங்கி தருவேன், ஆனால் அந்த மீனா வாங்கி கொடுத்த துணியெல்லாம் யார் எடுத்துக்க போகிறாங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என் மருமக ஸ்ருதி பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால் அவள் எனக்கு ஏற்ற மாதிரி நகையெல்லாம் வாங்கி தருவா, புது துணியெல்லாம் வாங்கி தருவா அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜயா. ஆனால் முத்து மீனாவும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புது துணி வாங்கிட்டு வரதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பையன் முத்து இப்போ இந்த நிலமையில இருக்கானா மீனா மட்டும்தான் காரணம் அப்படின்னு முத்து கொடுத்த புது துணியை ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை வாங்கிக்கிறாரு. என்னுடைய பணம் 27 லட்ச ரூபாயை எனக்கே தெரியாமல் எடுத்த மனோஜும் ரோகிணியும் புது பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய கடைக்கெலாம் ஓனர் ஆனாலும் எனக்குன்னு எதுவுமே இப்போ வரைக்கும் மனோஜ் வாங்கி தரவே இல்லை. முத்து சொன்னால் மட்டும்தான் மனோஜ் எனக்காக ஏதாவது வாங்கி தருவான். விஜயாவுக்கு மட்டுமே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யணும், நல்ல பேர் வாங்கணும், அப்போ தான் அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க அப்படின்னு மனோஜ் இதெல்லாம் பார்த்து செய்வானே தவிர்த்து எனக்காக ஏதாவது நான் கேட்கணுன்னா முத்துவை மட்டும்தான் நான் நம்ப முடியும். அதனால தான் எல்லாரும் முத்துவை பாராட்டி பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது இன்னைக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதானே பார்த்தேன், உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண முன்னாடி நிற்பீங்கல்ல, உங்களுக்கு தான் முத்துவை ரொம்ப பிடிக்குமே, முத்துவை விட்டு கொடுக்காம தானே பேசுவீங்க, மனோஜ் உங்களுக்காக என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, சீக்கிரமாக புது பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே என்னையும் உங்களையும் மனோஜ் மட்டும்தாங்க ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறான், அதை புரிஞ்சிக்காமல் இந்த முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா.
உடனே மீனா கிட்ட வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் யார் எப்படின்னு. மனோஜ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளையில் அவன் நல்லா சம்பாதிச்சிட்டானா என்னையும் கண்டுக்க மாட்டான், விஜயாவையும் கண்டுக்க மாட்டான். ஆனால் எப்போ வேணாலும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முத்துவும் மீனாவும் இருக்கிறதுனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு முத்து மீனாவை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு அண்ணாமலை. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ணாமலை கிட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, உண்மைதான் அங்கிள், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். முத்துவும் மீனாவும் எல்லாருக்கும் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அது தெரியாமல் விஜயாத்தை எப்பயுமே மனோஜை பாராட்டுற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் முத்துவை சரியாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஏன் ரவி கூட ரொம்ப அடம்பிடிப்பார், யாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டார். ஆனால் முத்துவை பற்றி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமாக முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறதுனால மீனா விஜயாத்தை இப்படிலாம் பேசினாலும் மற்றவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. முத்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷமா, முத்து உனக்கு இப்போ தான் என் ஞாபகம் வருதான்னு கேட்க, அதெல்லாம் இல்லை பாட்டி, நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இங்கே வர வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது பாட்டி. மீனாவை பற்றி தெரியும்ல, புது பிஸ்னஸ் மூலமாக மீனாவுக்கு நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு வந்தா மீனாவால் மறுபடியும் அந்த பிஸ்னஸை பார்க்க முடியாது பாட்டி. அதனால தான் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். நாங்கள் எப்படிலாம் முன்னேறுறோம், எப்படிலாம் மீனா வந்து புது பிஸ்னஸ் செய்கிறான்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஸ்ருதி வந்து புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது உங்களை கூப்பிடணும்னு நான் சொன்னேன். அம்மா தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்ருதியோட புது ரெஸ்டாரண்ட்டுக்கும் நீங்கள் போகலாம். நாங்கள் எல்லாரும் எப்படி வேலை செய்கிறோன்னு பார்க்கலாம்ல. அது மட்டும் இல்லை, தீபாவளி வரதுனால நீங்கள் வரணும்னு நான் மட்டும் இல்லை, உங்கள் பேத்தி மீனாவும் ரொம்ப ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மீனா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே, உடனே கிளம்பி வந்திருப்பேன்லன்னு சொல்ல, என்ன பாட்டி நான் கூப்பிடுறேன் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. ஆனால் மீனா சொன்னால் மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்கும்போது, இல்லை முத்து, இவ்வளோ பக்குவமா எல்லார் மேலேயும் அக்கறையாக நீ பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் யார்? என் பேத்தி மீனா தானே. என்னதான் நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இப்போ நீ சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்க, விஜயாவை பற்றி யோசிக்காமல் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ மீனாவை கல்யாணம் பண்ணதுனால தானே. அதனால தான் மீனாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் முத்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, எனக்கும் புரியுது பாட்டி. வர வர நீங்கள் என் மேலே இருக்கிற அக்கறையை விட மீனா மேலே தான் ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க அப்படி தானே பாட்டின்னு சொல்லும்போது, அதுவும் சரிதான். ஆனால் நான் வரும்போது உங்கள் எல்லாருக்கும் நான் பரிசு வாங்கிட்டு வரணுமேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாட்டி, நீங்கள் வந்தாலே போதும். உங்களுக்காக எங்களால் முடிஞ்ச அளவு புது துணியெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இதுக்கும் காரணம் மீனாவாக தான் இருக்கும். ஏன்னா இப்படிலாம் செய்யணும்னு உனக்கு தெரியாதேன்னு சொல்ல, உண்மைதான், மீனா சொல்லி தான் இந்த வாட்டி எங்களுக்கு கொஞ்சம் நல்ல வருமானம் வந்தது. அதனால் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நாங்கள் இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோன்னு சொல்ல, கண்டிப்பாக நான் கிளம்பி வரேன். நீயே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்ட. மீனாவும் நீயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரியுது. வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்லன்னு கேட்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி. அப்படியே பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்தால் தான் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவீங்களே. ஆனால் இப்போ அதுக்காக நான் கூப்பிடவே இல்லை. எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் மட்டும் இல்லை, அப்பாவும் ஆசைப்படுறாங்க. அப்பாவும் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கும் போதெல்லாம் அதெல்லாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டான்னு அம்மா சொல்லிடுறாங்கல்ல. நீங்கள் வந்து கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்தால் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, முத்து கவலைப்படாத முத்து, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி. உடனே பாட்டி யோசிக்கிறாங்க, என் பேத்தி மீனாவுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணுமே. மீனாவும் முத்துவும் இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பாக மீனாவுக்கு நகை வாங்கிட்டு போகணும். முத்துவுக்கு வந்து எனக்கு வர வருமானத்தை வச்சு ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும். இந்த முறை நான் போகிறேன்ல, அவங்கள அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பை அவங்களுக்கு தர மாதிரி நான் வந்து செய்யணுமே அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. அதனால் பாட்டி சேர்த்து வச்ச நகை எல்லாத்தையும் மீனாவுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை வீட்டுக்கு கிளம்பி வராங்க. உடனே இங்கே முத்துவும், மீனா பாட்டி வராங்க, அதனால் பாட்டிக்கு என்னென்ன பிடிக்கும்னு எல்லா சாப்பாடையும் நீ சமைச்சு வைக்கணும். பாட்டி இந்த முறை வந்துட்டு நம்ம வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொன்னதுக்கப்புறமா நான் சமைக்காமல் இருப்பேனா என்ன? நான் பூ கொடுக்க கூட போகாமல் பாட்டிக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச சமையலை நான் செஞ்சு கொடுக்குறேங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லும்போது, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நானும் என்னுடைய புது ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிற சாப்பாடெல்லாம் பாட்டிக்காக கொண்டு வந்து கொடுப்பேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, பாட்டி நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரோகிணி யோசிக்கிறாங்க, பாட்டி எப்படியும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மீனாவையும் முத்துவையும் ரொம்பவே பாராட்டி பேசுவாங்க.
ஏற்கனவே இந்த முத்து செஞ்ச உதவி எல்லாருக்கும் தெரிய வந்ததால் தெரிஞ்சவங்க கூட முத்துவை பற்றி தான் என்கிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி தான் பாட்டியும் வீட்டுக்கு வந்த உடனே முத்துவை பாராட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணும். இங்கே மீனாவும் ஸ்ருதியும் வந்து பாட்டி வரதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எனக்கு தான் பாட்டி வந்தால் என்ன பிரச்சனை வருமோன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பாட்டி வந்தாலும் வீட்டு வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு பார்லருக்கு கிளம்பி போயிடணும். வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாவே போதும் அப்படின்னு ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷமா அண்ணாமலையோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த பாட்டிக்கிட்ட அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. அம்மா நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை நீ எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தா உடனே வந்திருப்பேன். நல்ல வேலை முத்து சொன்னதால நானும் உங்களை எல்லாரும் பார்க்கலான்னு வந்துட்டேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் பாட்டிக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. முத்து மீனா 2 பேருமே கிச்சனில் பாட்டிக்காக சமையல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு முத்து நீ தான் என்னை வர சொன்ன, நான் வந்ததுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் கிச்சனில் என்ன அவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருமக 3 பேர் இருக்கும்போது மீனா மட்டும் தனியாக வேலை செய்கிறதுக்காக முத்து வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏன் நீங்கள் எல்லாரும் வேலை செய்ய மாட்டீங்களான்னு ரோகிணிக்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் கேட்கும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பாட்டி இப்போ வரைக்கும் நானும் மீனா கிட்ட கேட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்ய பாட்டி, எனக்கு தான் நேரமே இல்லை. நான் புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன்ல பாட்டி, அதனால் சீக்கிரமாக எப்படி சமையல் செய்யணும்னு நானே தெரிஞ்சுப்பேன். அப்புறம் உங்களுக்கு நானே சமைச்சு கொடுப்பேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு, பரவாயில்லையே ரவியோட மனைவி ரொம்ப தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் நீ செய்வேன்னு நானும் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, பாட்டி நான் சமைச்சு கொடுத்தா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ ஸ்ருதியாவது முயற்சி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி நீ வந்து சமைக்க தெரியலனாலும் அப்படியே மற்ற வேலையை பார்க்குறேன்னு சொல்கிறியே, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீ கண்டிப்பாக இப்போ நான் வந்திருக்கேன்ல, உனக்கு என்ன செய்யணும்னு தெரியுதோ என்கிட்ட கேட்டு சமையல் வேலையை நீயும் பார்த்துக்கணும், புரியுதான்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பதில் பேசாமல் இருக்க மனோஜ் வந்து, என்ன பாட்டி நீங்கள் மீனா சமைக்கிறாங்கன்னா மீனாவும் முத்துவும் அவங்க எப்பயாவது வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சரியான வருமானமும் வரதில்லை. மீனாவும் முத்துவும் எங்களை மாதிரியா பிஸ்னஸ் செய்கிறாங்க? இல்லையே பாட்டி, அவங்க வீட்டு வேலையை பார்க்கட்டும். இங்கே வந்து ரோகிணி கிட்ட வீட்டு வேலையை பார்க்க சொன்னால் எப்படின்னு மனோஜ் கேட்கும்போது, மனோஜ் நீ உன் வேலையை பாரு, உன்கிட்ட நான் சமைக்க சொல்லலையே, இந்த வீட்டு மருமக ரோகிணி கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத, அப்புறம் ரோகிணியால் தான் நீ ஏமாந்து போய் நிற்ப. உங்கள் அம்மா அப்படி தானே ரோகிணியை நம்பி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்து ரோகிணியால் இங்கே விஜயா தலை குனிஞ்சு நின்னதெல்லாம் உனக்கு மறந்துருச்சா என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க. பாட்டி வந்த உடனே ஸ்ருதியை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க, மீனா கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆனால் என் கிட்ட மட்டும் ஏன் தான் இப்படி பேசுகிறாங்களோ, மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணால் கூட தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாட்டி நானும் சமைக்க கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க. பாட்டி வந்தாலே இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ரோகிணி. உடனே பாட்டி எல்லார் முன்னாடியும், முத்து நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சதை நானும் பார்த்தேன் முத்து, எல்லாருமே என்கிட்ட வந்து உங்கள் பேரை முத்து தானே இப்படி அந்த அம்மாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காருன்னு உன்னை எல்லாரும் பாராட்டி பேசுனாங்க. நான் தான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்ட்டு இருந்தேன், நீ ஏன் என்னை வர சொல்லி கூப்பிட்டியா, வந்த உடனே உன்கிட்ட பேசிக்கலான்னு நினச்சேன். முத்து எனக்கு வந்து உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல. பாட்டி நீங்கள் சொல்லி கொடுத்ததை நான் செய்கிறேன், அவ்வளவுதான் பாட்டி. நீங்களும் அப்பாவும் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன், அதனால் எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க, அவ்வளவுதான் பாட்டின்னு சொல்லும்போது உடனே மனோஜும், அம்மா நீங்கள் கூட தான் நல்லா படிக்கணும், பெரியாளாக வரணும், நல்ல வேலைக்கு போகணும்னு சொன்னீங்க, அதே மாதிரி நானும் செஞ்சிடலாமா. இந்த முத்து பிஸ்னஸ் செய்யாமல் சாதாரண கார் டிரைவராக இருந்துக்கிட்டு எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்கன்னு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாமா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். பாட்டி வந்த உடனே ரோகிணியை திட்டுறாங்க, முத்துவை பாராட்டி பேசுகிறாங்க, இதெல்லாம் சரியே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாட்டிக்கிட்ட நீங்களாவது சொல்லுங்கம்மா, நானும் ரோகிணியும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், எங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கலனா எனக்கே அவ்வளோ கோவம் வருது தெரியுமா. ஆனால் முத்து மீனாவை மட்டும் அப்பாவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு வந்த பாட்டியும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏமா பாட்டி இப்படி செய்கிறாங்கன்னு மனோஜ் கேட்கும்போது உடனே விஜயாவும், உன் பாட்டி இங்கே இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும், ஆனால் உன் பாட்டி கிளம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முத்து மீனா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ எதுக்காக யோசிக்கிற மனோஜ், எப்பயுமே நான் வந்து உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அது உனக்கு போதும்ல, அப்புறம் எதுக்கு உன் பாட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற, நீ அப்படி நினச்சாலும் அது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா.
வீட்டுக்கு வந்த பாட்டிக்கிட்ட அண்ணாமலை முத்து மீனாவை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க. இங்கே முத்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, எப்பயும் இல்லாமல் முத்து இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுமான்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சது முத்து தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. முத்துவும் மீனாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு சொல்லி மீனா இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பித்ததால முத்துவும் மீனாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. என்ன மீனா தான் சரியாக சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காமல் எப்போ பார்த்தாலும் வேலை தான் முக்கியம்னு புது பிஸ்னஸ்க்காக ஒவ்வொரு ஆர்டரையும் வீட்டிலே செஞ்சிட்ருக்காமா. அதுக்காக தான் நிறைய பழங்களெல்லாம் மீனா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது, மீனா ஆமாம் நீ புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு முத்து சொன்னான், அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு அந்த பிஸ்னஸை பற்றி மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் செய்கிறதுனால இங்கே வந்து கல்யாண ஆர்டர் வரும்போது அவங்களும் இந்த ஃப்ரூட் பொக்கேக்காக என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆர்டரும் வரது மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வருது பாட்டி. இங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்காக நான் போகும்போதும் நான் புது பிஸ்னஸ் செய்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்கிட்ட இந்த ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் ஆர்டரையும் கொடுப்பாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி. நீங்கள் வேணும்னு நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்களேன் அப்படின்னு அந்த பழங்களை வச்சு மீனா ஃப்ரூட் பொக்கே செய்கிறத பாட்டிக்கிட்ட காமிக்கிறாங்க. உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே மீனா, நீ பூ கொடுத்துட்டு இருந்த, அப்புறம் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறேன்னு சொன்னேன், இப்போ புது பிஸ்னஸும் செய்கிற, இதெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே அண்ணாமலையும் பார்த்தீங்களாமா, மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறா. சொல்லப்போனால் மீனா அவகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை வந்து ஆரம்பித்தப்ப இதெல்லாம் எப்படி நடக்க போதோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பித்து மீனா வந்து ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்ல, உடனே அங்கே வந்த விஜயாவும், என் வீட்டில் தான் இந்த புது பிஸ்னஸை வந்து மீனா செஞ்சிட்ருக்கா, அதுக்காக தான் இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிகிட்ருக்கேன். அதான் மீனா நல்லா சம்பாதிக்கிறாள், வேறு ஏதாவது இடத்த பார்த்து அங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லா இருக்குன்னு சொன்னால் கேட்கவே மாட்டிக்கிறா. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறா. மாடியில் ரூம் கட்டவும் முடியல, புது பிஸ்னஸ்க்காக ஒரு இடத்த பார்க்கவும் முடியலனா இவங்கெல்லாம் என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் நீங்கள் வேற பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க இந்த மீனாவை, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையான்னு பாட்டிக்கிட்டேயும் அண்ணாமலைக்கிட்டேயும் சொல்ல, உடனே பாட்டி சொல்கிறாங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கு தான் வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் மீனாவை நாங்கள் பாராட்டின உடனே வந்து நிற்கிற. உனக்கு வேறு வேலை இருந்தால் பாரு விஜயா, அது மட்டும் இல்லை கிச்சனில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு எனக்கு தேவையானது சமைச்சு எடுத்துகிட்டு வா. அதை விட்டுட்டு மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறதை பார்த்துட்டு இப்படியா பொறாமப்படுறது அப்படின்னு சொன்ன உடனே இங்கே விஜயாவும் மீனாவை பார்த்துக்கிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க. என் மாமியார் வந்த உடனே வீட்டு வேலையை செய்யக்கூடாதுன்னு மீனா ஒரு முடிவு எடுத்துருவா போல, என் மாமியாரும் மீனாவுக்கு ஏற்ற மாதிரியே பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. முத்து எப்பயும் போல் தன்னுடைய சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. போகிற வழியில் இங்கே வந்து அருணை பார்த்த உடனே முத்து வந்து அருண்கிட்ட எப்படி பேசுகிறது புரிய வைக்கிறது. என் மேலே எந்த தப்பும் இல்லை, அருணால தான் அவருக்கு இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறாருன்னு அருண்கிட்ட எப்படி போய் பேசுறது அப்படின்னு முத்து வந்து யோசிக்கும்போது, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அருண்கிட்ட பேசினா அவர் என்ன புரிஞ்சுக்கவா போகிறாரு அப்படின்னு முத்து அங்கேருந்து கிளம்புனாலும் உடனே அங்கே வந்து முத்து அப்படின்னு இங்கே வந்து அருண் வந்து கூப்பிடுறாரு. பரவாயில்ல, எதுக்கு அருண் கூப்பிடுறாருன்னு தெரியலையே, என்ன பிரச்சனை செய்ய போகிறாரோன்னு காரை நிப்பாட்டிட்டு முத்துவும் அருண்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாரு. என்ன அருண், இப்போ கூட நான் உங்ககிட்ட பேச வரலங்க, நீங்கள் தான் வந்து பேச வரீங்க, அப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு சீதா கிட்ட என்னை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஏன், நீங்கள் செஞ்சதெல்லாம் சரியா முத்து? நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சதெல்லாம் சரி, இருந்தாலும் நான் என்னுடைய வேலையை பொறுப்பாக கவனிக்கலன்னு எப்படி நீங்கள் எல்லோரும் முன்னாடி என்னை பற்றி பேசலாம் அப்படின்னு கேட்குறாரு அருண். உண்மைதானங்க, நீங்கள் முதல்ல யாருக்கு உதவி செஞ்சுருக்கணும், அந்த அம்மாவை தானே காப்பாற்றிருக்கணும். அதை விட்டுட்டு பிரச்சனை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போனீங்கல்ல. நான் மட்டும் இல்லைங்க, இங்கே எல்லாருமே உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் என்னை பற்றி பேசினதுக்கப்புறமா தான் எல்லாருமே வந்து என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. உங்களால் தான் எனக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாரும் என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க, உங்களால் தான் எனக்கு இப்போ வேலை இல்லாமல் நான் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செஞ்சீங்கன்னா அவங்களும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. என் மேலே தப்பு இருந்தால் என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க. நான் உதவி செஞ்சது உங்களுக்கு பிடிக்கலையா, அப்போ நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் யாருக்கு வேணால் உதவி செய்யுங்க, எப்போ வேணாலும் உதவி செய்யுங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, அதை பற்றி நான் கேட்க போகிறதும் இல்லை. என்னை பற்றி ஏங்க பேசுனீங்க, நான் என்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக பொறுப்பாக தாங்க செய்கிறேன், எனக்கு பொறுப்பே இல்லைன்னு பேசுனீங்கல்ல, அதனால தாங்க எனக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை கூப்பிட்டு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்ததுக்கு காரணம் முத்து நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறாரு அருண்.
உடனே முத்து, போதும் அருண், இதுக்கு மேலே பேசாதீங்க. இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்கள் பக்கமே வரக்கூடாது, உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு என் வேலையை பார்த்துட்டு கிளம்புனேன். நீங்கள் தான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. என்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வேலையில் அக்கறையே இல்லாமல் இருக்கீங்க, பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம்ல. உங்கள் ஃப்ரெண்டும் அங்கே கிளம்பி போகிற மாதிரியே நீங்களும் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போனீங்கல்ல. 2 பேரும் ஒரே நேரத்தில் கிளம்பி போகிறீங்க. இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கண்டுக்காம தானே இருந்திருக்கீங்க. எந்த வேலையை செய்யணுமோ சரியாக செய்யலைன்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க. நான் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உதவி செய்வேன். நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு அவங்கள அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்லங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையில் பொறுப்பாகவே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சீதா கிட்ட என்னை பற்றி நீங்கள் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நான் இப்படி தாங்க. நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அருண். உங்களுக்காகலாம் நான் வந்து பொய் சொல்ல முடியாதுல்ல. அதனால் நான் நேர்மையாக அவங்கள வந்து நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யலை. உண்மையாகவே உதவி செஞ்சேன், எனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. அப்படி நீங்கள் செய்யலை, இந்த நிலமையில இருக்கீங்க. என்ன கேள்வி கேட்காதீங்க அருண். யோசித்து நல்ல முடிவாக எடுத்து உங்கள் வேலையில் கவனமாக இருங்க. அது போதுங்க. நீங்கள் சீதாவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது எனக்கு சீதாவோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இனி என்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம், உங்கள் வேலையை பாருங்கள். நானும் உங்கள் வழியில் வரமாட்டேன், அவ்வளவுதான். இதை பற்றி பேச ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த முத்து வர வர என்னை மதிக்கிறதே கிடையாது. சாதாரண கார் டிரைவராக இருந்துக்கிட்டு இந்த முத்து என்கிட்ட என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காரு. என் வேலையில் நான் பொறுப்பாக இல்லையா? அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? முத்து, ஒன்னால் தான் முத்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை. நீ சந்தோஷமாக இருக்கல்ல, கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு பிரச்சனை செய்ய தான் போகிறேன் அப்படின்னு முத்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்புனாலும் முத்துவை பார்த்து ரொம்ப கோபமாக இப்படி நினைக்கிறாரு அருண். ஆனால் முத்து அருண் மேலே கொஞ்சம் கூட கோவமே இல்லாமல், சீதாவோட வாழ்க்கையில் என்னால் பிரச்சனை வரவே கூடாது, அதனால் இனி அருணை பார்க்காம இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, சீதாவோட வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு இங்கே வந்து நடந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு முத்து. ஆனால் வீட்டுக்கு வந்த அருண் இங்கே வந்து சீதா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, என்னங்க என்னாச்சு, உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் வரும்போது முத்துவை பார்த்தேன். அந்த முத்து மறுபடியும் உன் வேலையில் நீ பொறுப்பாகவே இல்லை, அதனால தான் இப்படி வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன்னு என்னை ரொம்பவே அந்த முத்து ஏளனமாக பேசுகிறாரு. முத்துவால் தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு நான் சொன்னாலும் அதை அந்த முத்து புரிஞ்சுக்காமல் பேசுகிறதெல்லாம் என்னால் கேட்கவே முடியல. நீ இந்த மாதிரி பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு உங்கள் மீனாக்காக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா, இல்லை அந்த முத்துக்கிட்ட சொன்னியா? எப்போ பார்த்தாலும் முத்துவால் எனக்கு பிரச்சனை வருது. வர வர உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோன்னு எனக்கு தோணுது தெரியுமா? உங்கள் வீட்டில் நான் வந்து பேசி இந்த கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சப்போ பிரச்சனை செஞ்சது அந்த முத்து. இப்போ வரைக்கும் அந்த முத்துவால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வேலையிலையும் பிரச்சனை மட்டும்தான் வருது. உன் அக்கா கிட்ட சொல்லி வை, இல்லை என்னாலையும் அந்த முத்துவுக்கு பிரச்சனை வந்தா முத்து அப்புறம் அந்த கார் டிரைவர் வேலையை கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? முத்து மாமா கண்டிப்பாக அப்படி பேசியிருக்க மாட்டாங்க, உங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. எனக்கு தெரியுங்க, முத்து மாமா மேலே உள்ள கோவத்தில் நீங்களும் உங்கள் அம்மாவும் என்னென்னவோ சொல்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலையே, நீங்கள் உங்கள் வேலையை பொறுப்பாக பார்க்கலன்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்லும்போது, அதெல்லாம் முத்துவோட திட்டம்தான். நான் பொறுப்பாக வேலையை பார்க்கலன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி பேசி இப்போ நீயும் அப்படி தான் நினைக்கிறல்ல. வர வர வீட்டுக்கு வரவும் பிடிக்கல, வெளியில் இப்போ வேலையும் இல்லாமல் நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சீதா. உன்னுடைய முத்து மாமா கிட்ட நீ சொல்லி வை அப்படின்னு கோவமாக பேசிட்டு போகிறாரு அருண். இங்கே சீதாவுக்கு என்ன செய்யன்னு தெரியல. மீனாக்கா கிட்ட பேசினா கண்டிப்பாக அக்காவும் மனசு வேதனைப்படுவாங்க. ஆனால் முத்துமாமா இப்படி பேச வாய்ப்பே இல்லை. யாரை நம்புறதுன்னு தெரியலையே. ஆனால் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வேறு வழியே இல்லை, அருணுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக முத்துமாமா கிட்டேயும் மீனாக்கா கிட்டேயும் இதை பற்றி பேசி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க சீதா. வீட்டுக்கு வந்த முத்து மீனா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன மீனா, நான் என் வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் அருண் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செய்கிறாரு, பேசுகிறாரு. என்னால் தான் அவருக்கு இப்போ வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காருன்னு சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்க முடியும் மீனா? எவ்வளவோ பொறுமையாக பேசிட்டேன், ஆனால் அவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு இங்கே ரொம்பவே மனசு வேதனையோட முத்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டி வராங்க. என்ன முத்து, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா? ஆமாம். என்ன அமைதியாக இருக்க, என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்க உடனே முத்து சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, இங்கே மீனாவோட தங்கச்சி சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த அருணால் எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லும்போது, இதெல்லாம் பிரச்சனை வரதான் செய்யும், நீ தான் அது எல்லாத்தையும் சமாளிக்கணும். நீ நல்ல பேர் வாங்குறல்ல,
அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அருணை பற்றி தான் நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிறியே, அந்த பொறாமையில் அவர் பேசியிருப்பாரு. நீயும் எதிர்த்து பேசி பிரச்சனை செஞ்சனா அப்புறம் சீதாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும். முடிஞ்சா நான் அந்த அருண் வீட்டில் போய் பேசி பார்க்குறேன். புரியுதா? அதுக்காக நீங்கள் 2 பேரும் இதை பற்றியே யோசிக்காதீங்க. இப்போ நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, தீபாவளி வருதுன்னு தானே என்னை கூப்பிட்டீங்க. தீபாவளிக்காக என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ வேலையும் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு அருண் இப்படி பேசிட்டாருன்னு நீ இப்படி யோசனை பண்ணனா மீனாவும் சந்தோஷமே இல்லாமல் இருப்பா. ஏன்னா சீதா மீனாவோட தங்கச்சியாச்சே, அவள் வாழ்க்கையை பற்றி மீனாவுக்கும் அக்கறை இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, புரியுது பாட்டி. இனி கண்டிப்பாக அருணுக்கு பிரச்சனை வர மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் நான் உதவி தான் செஞ்சேன். அதை இவங்க எல்லாரும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறதுனால நான் என்ன செய்ய முடியும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. பாட்டி ஆறுதலாக பேசுறதுனால மீனாவும் முத்துவும் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தீபாவளிக்காக பாட்டி முத்து மீனா மட்டும் இல்லாமல் ரவி, ஸ்ருதி, ரோகிணி, மனோஜினி எல்லாருக்கும் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு ஒவ்வொரு பரிசையும் எடுத்து வைக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னம்மா எல்லாருக்கும் நீங்கள் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம், நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பரிசு வாங்காமல் வருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி கிட்ட அவங்களுக்கு வாங்கின புது துணியை கொடுக்குறாங்க. பாட்டி அவங்களுக்காக பணமும் கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, பாட்டி நமக்கு பணம் கொடுக்குறாங்களேன்னு மனோஜ் சந்தோஷமாக பார்க்கும்போது இங்கே ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க, நீ புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்க, அதனால தான் இந்த நகை உனக்காக நான் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, பாட்டி எனக்கு ஏற்கனவே நிறைய நகையெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க, எனக்கு எதுக்கு பாட்டி, அதையே நான் பயன்படுத்துறதில்ல, அப்பப்போ விஜயாத்தக்கிட்ட தான் அந்த நகையை கொடுத்து வைப்பேன், எனக்காக எதுக்குன்னு சொல்லும்போது, நான் இப்போ எதுக்காக இந்த நகையை கொடுக்குறேன்னா, ரவியோட உதவி இல்லாமல் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு இப்போ பிஸ்னஸ் செய்கிற அளவு நீ வந்திருக்கல்ல, உன்னுடைய திறமையை பார்த்து சந்தோஷப்பட்டு தான் நான் இப்படி தந்துட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரவி சீக்கிரமாக உன்னை புரிஞ்சுக்கணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஓனராக உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக நான் இதை வாங்கிக்கிறேன், நான் இனி வேண்டான்னு சொல்லவே மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு, நம்மக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு ஸ்ருதிக்கு நகையெல்லாம் கொடுக்குறாங்க உங்கள் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அண்ணாமலை, விஜயான்னு எல்லாரும் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாட்டியும் ஒவ்வொருத்தருக்கும் தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பாட்டி சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும், எங்களுக்காக நீங்கள் எதுவுமே தரணும், இந்த பரிசெல்லாம் நீங்கள் தரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, ஆசைப்படவும் இல்லை. நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் உங்களுக்கு தான் பாட்டி நாங்கள் ஏதாவது செய்யணும், வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முத்து, இதில் 5 லட்ச ரூபா பணம் இருக்குது, வேண்டான்னு சொல்லாமல் நீ வாங்கிக்கணும். எதுக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை நீ சேர்த்து வைக்கிற, அந்த பணத்தெல்லாம் நீ தேவையில்லாமல் செலவு பண்ணலை, ஆனால் வெளியில் கடன் கொடுக்கறதுக்கும் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் பணம் செலவாகிறத நான் தான் பார்க்குறேன்ல, நீ நல்லா கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, மாடியில் ரூம் கட்ட முடியலன்னு விஜயா பேசுகிறத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், எனக்கே மனசு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்புறம் நீங்களும் கஷ்டப்படுவீங்கள்ல, அதனால் அண்ணாமலை சீக்கிரமாக மாடியில் ரூம் கட்ட எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் நீங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்யணும், உடனே ரூம் கட்டுற வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு உடனே விஜயாவும், அத்தை இது எதுக்கு தேவையில்லாத வேலை உங்களுக்கு, அவங்க எப்பயும் போல் இங்கேயே இருக்கட்டுமே, அவங்களுக்கு எதுக்கு ரூம் முதல்ல, அது மட்டும் இல்லத்த, இங்கே முத்து சம்பாதிச்ச பணத்தில் தான் ரூம் கட்டணும்னு இந்த மீனா அந்த பேச்சு பேசினாலே, அவங்க சொன்ன மாதிரியே நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம், அதை விட்டுட்டு நீங்கள் இந்த பணத்தை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைத்த அப்படின்னு சொல்லும்போது, விஜயா இது என்னுடைய பணம்னு நினச்சியா, இது என்னுடைய பணமே இல்லை, உங்களுக்கு தெரியாமல் எனக்கு எப்பயுமே முத்து பணம் அனுப்பி வைப்பான், அந்த பணத்தை செலவு செய்யாமல் நான் சேர்த்து வச்சேன், அந்த பணத்தை தான் என் பேரை முத்துவுக்கு நான் கொண்டு வந்தேன், நான் சம்பாதிச்ச பணமோ இது என்னுடைய பணமோ இல்லவே இல்லை, அப்போ இது முத்துவோட பணம் தானே, இந்த பணத்தை வச்சு மாடியில் இவங்க ரூம் கட்டலாம்ல, இப்போ உன்னால் எதுவும் பேச முடியாதுல்ல விஜயா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. உடனே விஜயா திருன்னு முழிக்கிறாங்க, ஏதாவது பேசி என் மாமியார் அவங்க 2 பேருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது, மாடியில் ரூம் கட்ட விடவே கூடாதுன்னு நினச்சா இப்படி பேசிட்டாங்களே, முத்து அப்போ எங்களுக்கு தெரியாமல் பணம் அனுப்பியிருக்கானா என்ன அப்படின்னு விஜயா அப்படியே முத்து மீனாவை பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா, முத்து பாட்டிக்கு நீ பணம் அனுப்புனியாப்பான்னு கேட்க, ஆமாப்பா, பாட்டிக்காக அப்பப்போ நான் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டிக்காக நம்ம ஏதாவது செய்யணுமேனு பணம் அனுப்பிக்கிட்டே தான் இருந்தேன், ஆனால் அந்த பணத்தை சேர்த்து வச்சு அப்படியே என்கிட்ட கொண்டு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன பாட்டி நீங்கன்னு கேட்கும்போது, முத்து
உனக்காக நான் பணத்தை சேர்த்து வச்சேன். உன்னால் பணத்தை சேர்த்து வைக்க முடியலல்ல, அந்த வேலையை நான் பார்த்துருக்கேன்னு நினச்சிக்கோ. இந்த பணம் இது இப்போ வந்து உன்னுடைய பணம், நீ வாங்கிப்பல்ல அப்படின்னு சொல்லி பாட்டி அந்த பணத்தை ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்ட கொடுக்க, இங்கே ரோகிணி, மனோஜ், விஜயான்னு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ கோவம் வருது. ஆனால் மீனா, முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கொண்டு வந்த நகையை மீனா கிட்ட கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த நகையை நீ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா மறுபடியும் பேசுகிறாங்க. முத்து தனக்கு நகை வாங்கி கொடுத்தாதான் நகையை போட்டுப்பேன்னு விஜயா வந்து சொல்கிறாங்க அப்படின்னு மீனா வந்து என்கிட்ட சொன்னாங்க அத்தை. அதனால் மீனா சொன்ன மாதிரியே உங்களோட நகையெல்லாம் மீனா வாங்கி போட்டுக்கவே மாட்டா. ஆனால் இதுக்கு நீங்கள் எந்த காரணமும் சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, ஏன் காரணம் சொல்ல முடியாது? என் நகையை நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல மருமகளா இல்லை விஜயா, உனக்கு நான் அந்த நகையை கொடுக்க விருப்பப்படலை. ஆனால் மீனா அப்படி இல்லை. என் பேத்தி மீனா இந்த வீட்டோட பொறுப்பான மருமக. நீ செய்ய வேண்டிய எல்லா வேலையவும் மீனா இந்த வீட்டில் அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறா. அது மட்டும் இல்லை, இங்கே முத்து எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கான். இப்போ முத்துவும் 2 காருக்கு ஓனராக இருக்கிறதுக்கு காரணம் மீனா தான். அதே மாதிரி மீனா தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். உன் வீட்டில் வச்சு அந்த ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நீ சொன்னல. அப்படி இருக்கும்போது நீ நல்ல மாமியாராகவே இல்லை. ஆனால் என்ன பேசினாலும் பொறுமையாக போகிற மீனாவுக்கு என் நகையை கொடுக்கக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்லுவ? இது என்னுடைய நகை, யாருக்கு கொடுக்கணும்னு நான் தானே முடிவெடுக்கணும். கண்டிப்பாக இந்த நகையை உங்கள் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. மீனாவுக்காக மட்டும்தான், என் பேத்தி மீனாவுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் விஜயா? ஓ நகையை நான் கொடுக்க சொல்லலையே, என் நகையை தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா உன் பாட்டி இப்படியெல்லாம் முத்து மீனாவுக்கு செய்யணும்னு திட்டம் போட்டு தான் இங்கே வந்திருக்காங்க போல. நான் என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க உன் பாட்டி. முத்துவுக்கு மாடியில் ரூம் கேட்ட 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் என் மாமியாரோட நகையை அந்த மீனா கிட்ட கொடுக்குறாங்களே, என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கவே முடியல அப்படின்னு விஜயா மனோஜ் கிட்ட சொல்லும்போது, உடனே மனோஜும், ஏமா பொறுமையாக இருக்கீங்க, கேள்வி கேட்க வேண்டியதானே. மீனா அந்த நகையெல்லாம் நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானம்மா. பாருங்க, எங்களுக்குன்னு எதுவுமே செய்யலை. ஸ்ருதிக்காவது நகை கிடச்சிது, மீனாவுக்கு அவ்வளோ நகையை கொடுக்குறாங்க. ஆனால் எங்களை பார்த்தா எப்படிமா தெரியுது பாட்டிக்கு? இப்படிலாம் பாட்டி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மனோஜுக்கும் கோபம் வருது. உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷமாக மீனாவை கூப்பிட்டு அந்த நகையெல்லாம் போட்டு விடுறாங்க. உடனே முத்துவும், பாட்டி என்னால் மீனாவுக்கு இப்படிலாம் நகை எடுத்து கொடுக்க முடியல பாட்டி. ஆனால் கண்டிப்பாக என்னைக்காவது இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப மீனாவுக்கு நான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, அது வரைக்கும் மீனா, என் பேத்தி மீனா எதுக்காக நகை இல்லைன்னு கஷ்டப்படணும்? இன்னைக்கு மீனா இந்த நகையை போட்டுக்கிட்டோம். மீனா உனக்கு இதில் எவ்வளோ நகை வேணுமோ நீ ஏன் எடுத்துக்க அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக மீனா முத்துவுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. முத்து கூப்பிட்ட உடனே நான் மீனா முத்துவுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயாவும், அத்தை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குத்த, நீங்களே இப்படி என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்களே, அப்புறம் எப்படித்த மீனாவும் முத்துவும் கொஞ்சமாவது என்னை மதிப்பாங்க? நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியே இல்லைத்த அப்படின்னு சொல்லும்போது, விஜயா நீ நல்ல மாமியாராக இருந்தனா கண்டிப்பாக உன் மருமக 3 பேரும் உனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தருவாங்க. அதை விட்டுட்டு நீ அவங்களுக்கு பிரச்சனை செஞ்சனா உன் நிலைமை இப்படி தான் இருக்கும். எனக்கு மட்டும் என்ன, நீ நல்ல மருமகளாவா இருந்த? இல்லைல்ல, அப்புறம் நான் எதுக்கு உன்னை பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்துவுக்காகவும் மீனாவுக்காகவும் மாடியில் ரூம் கெட்ட பாட்டி தந்த பணத்தை வச்சு உடனே எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. சீக்கிரமாக வந்து இந்த ரூமை வந்து கட்டணும், அதை நான் பார்த்ததுக்கப்புறமா தான் நான் வந்து கிளம்பி போவேன் அப்படின்னு பாட்டி வந்து தன்னுடைய முடிவை சொன்னதுனால அண்ணாமலை அந்த ஆளுங்களை வர வச்சு ரூம் கெட்ட எல்லா ஏற்பாடையும் செய்ய மீனா முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டிக்கு நன்றி சொல்கிறாங்க. மீனா எப்பயும் போல் இங்கே தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மீனாவுக்கு வந்து ரொம்பவே வாமிட் வர மாதிரி இருக்குது. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன மீனா சீக்கிரமாக உன் வேலையை செய்வியே, ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி என்னன்னு தெரியல, கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்லும்போது பாட்டி உடனே யோசிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் என்னை வர வச்சுருக்காங்க, அவங்களுக்காக நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். இங்கே மீனாவும் ரொம்ப முடியலன்னு சொல்கிறா, நிறைய வேலை செய்கிறதுனால இப்படி இருக்குதோ அப்படின்னு பாட்டி வந்து யோசிக்கும்போது, உடனே மீனாவும் அங்கே சாப்பிடக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாமிட் எடுக்கிறத பாட்டி கவனிக்கிறாங்க. மீனாவை கூப்பிட்டு பாட்டி வந்து மீனாவோட கையை பிடிச்சு பார்க்குறாங்க. பாட்டிக்கு அப்போ தான் தெரிய வருது மீனா மாசமாக இருக்காங்கன்னு. பாட்டி ரொம்ப சந்தோஷமா, விஜயா அண்ணாமலை சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது, இந்த வீட்டு வாரிசை மீனா சுமந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. என்ன விஜயா இன்னுமா புரியல? முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு மீனா மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி.
உடனே அண்ணாமலையும், அம்மா உண்மையாவான்னு கேட்க, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் இவங்க எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும்னு வீட்டுக்கு வந்தேன். ஆனா மீனா எனக்கு பெரிய பரிசு கொடுத்துட்டாளே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா எதிர்பார்க்காத நேரத்துல பெரிய பரிசு கொடுத்ததால எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே பாட்டி முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்து, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி சவாரி முடிச்சுட்டு கார் செட்டுக்கு போகிறேன் பாட்டி, கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வருவேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, வீட்டுக்கு உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. என்ன பாட்டி, என்ன முக்கியமான விஷயம், எதுக்கு நான் வரணும்னு கேட்கும்போது, நீ வீட்டுக்கு வந்தாதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் மீனாவுக்காகவும் எனக்காகவும் எவ்வளவோ உதவி செய்கிறீங்க பாட்டி, நீங்கள் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா, கண்டிப்பாக வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் உடனே அங்கே வீட்டுக்கு முத்து ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி வராரு. என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேட்கும்போதே ஒவ்வொருத்தரும் மீனாவுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. என்ன மீனா, வேலையை பார்க்காம ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏன் மீனா ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதான்னு கேட்க, இல்லை பாட்டி, நிறைய வேலை இருக்குது, அதனால தான் சொன்னேன். என்ன மீனா, இந்த ஆர்டர்லாம் முடிச்சிட்டியா, நான் கொண்டு போய் கொடுக்கட்டுமா அப்படின்னு இங்கே வேலையை பற்றியே முத்து பேசிகிட்டு இருக்க, முத்து மீனா எவ்வளோ கஷ்டப்படுறா, வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா, எல்லாரும் பொறுப்பாக மீனாவை பார்த்துக்கிறோம், நீ என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இனி இந்த வேலையை நீ தான் செய்யணும்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி, எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. இனி நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா மீனா மாசமாக இருக்கிறதுனால நிறைய வேலை செய்யக்கூடாதுல்ல முத்து, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே இங்கே முத்து மீனாவை பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. மீனா, பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க, ஆமாங்க பாட்டி உண்மையை தான் சொல்கிறாங்க, நான் மாசமாக இருக்கேங்க, வேலை செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அது மட்டும் இல்லை அப்பப்போ கொஞ்சம் மயக்கம் வந்த மாதிரி இருந்தது. உடனே பாட்டி தாங்க என்கிட்ட என்னன்னு கேட்டாங்க, பாட்டி தான் இங்கே வந்து என்னன்னே கண்டுபிடிச்சாங்க, நான் மாசமாக இருக்கேன்னு சொன்னது பாட்டி தான், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வரணுங்க அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டுட்டு உடனே அண்ணாமலையும், முத்து நீ சந்தோஷப்படணும், உன் பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கெல்லாம் பரிசு கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன், ரொம்ப நாள் கழித்து மாடியில் உனக்காக ரூம் கட்டுறீங்கன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, இப்போ மீனா கொடுத்த இந்த பரிசால் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முத்து ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்க அப்படின்னு அண்ணாமலை சந்தோஷமாக பேச விஜயா ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே மனோஜும், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் ஆசைப்பட்டேன், எதிர்பார்த்தேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, ஆனால் முத்து மீனா அவங்க நினச்சது மட்டும் இல்லை, நினைக்காததும் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியால் இப்போ முத்து மீனாவுக்கு பெரிய ரூமெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, மீனா தன்னுடைய டெக்கரேஷன் வேலையை செய்கிறதுக்காக பாட்டி புதுசாக ஆஃபீஸ் ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, அதையும் நான் கேட்டேன். இப்போ மீனா மாசமாக இருக்கிறதா இங்கே பாட்டியே சொல்லிட்டாங்களா, அவ்வளவுதான், முத்து மீனாவை இனி கையில் பிடிக்க முடியாது, பாட்டியும் அவங்க வீட்டுக்கு இனி சீக்கிரமாக கிளம்பி போக மாட்டாங்க, முத்து மீனாவுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்கறது, அவங்கள பார்த்துக்கிறதுன்னு பாட்டி மீனாவுக்காக ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்லுவாங்க. ரோகிணி, நீயும் அம்மாவும் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும், இனி மீனாவை பாட்டி தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க ரோகிணி, ஆனால் உன்னையும் அம்மாவையும் வெளுத்து வாங்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே இங்கே முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, நான் நினச்ச மாதிரியே எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்துருச்சு, எப்படியோ இங்கே முத்துவால் தான் நான் வீட்டுக்கு வந்தேன், நான் தான் இங்கே வந்து மீனாவுக்கு பரிசு கொடுக்கணும்னு நினச்சேன், மீனா எனக்காக தந்த இந்த பரிசெல்லாம் நினச்சி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு முத்து மீனாவால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பாட்டி முத்துவையும் மீனாவையும் பாராட்டி பேசுறது மட்டும் இல்லாமல் முத்து மீனாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா.